காவல்துறை இப்ப காவல்துறையா கிடையாது. அவங்க அதிகாரிகளுக்கு கட்டுப்பட்டு தான் வேலை செய்வாங்க. அங்க இருக்கிற எஸ்ஐக்கு தான் வேலை செய்ய முடியும். இங்க இருக்கிற ஏட்டையா, அங்க இருக்கிற ஏட்டையாக்கு தான் கான்ஸ்டபிள் வேலை செய்ய முடியும். எஸ்ஐ இன்ஸ்பெக்டருக்கு வேலை செய்வார், இன்ஸ்பெக்டர் டிஎஸ்பிக்கு வேலை செய்வார், டிஎஸ்பி எஸ்பிக்கு வேலை செய்வார், எஸ்பி ஐஜிக்கு வேலை செய்வார், ஐஜி டிஐஜிக்கு வேலை செய்வார். இதுக்கிடையில அதுல 1000 துறை இருக்கும். காவல்துறை சட்ட ஒழுங்கு ஒண்ணு பாத்துக்கிட்டு இருக்கும், கிரைம் ஒண்ணு பாத்துக்கிட்டு இருக்கும், டிராபிக் ஒண்ணு பாத்துக்கிட்டு இருப்பா. அதுல டிஎஸ்பிக்கு ஒரு ஆள் இருப்பா, எஸ்பிக்கு ஒரு ஆள் இருப்பா, ஐஜிக்கு ஒரு ஆள் இருப்பா. 1000 உளவுத்துறை நொட்டு லோசுக்கு அம்பிட்டு இருக்கும். ஆனாலும் 40 பேர் எப்படி செத்து போனா எவனுக்குமே தெரியாது, கையை விரிச்சிருவான். இம்பிட்டு பேர் இருப்பாங்க. அஜித் எப்படி அடிச்சு கொண்டான்னு கேட்டா தெரியாதுங்க. எதுக்காக ஸ்டேஷன்ல வேலை தெரியாது. ஏன்னா அவர்களுக்கு அப்படிதான் சொல்லிக் கொடுக்க, ஒபே தி ஆர்டர். மக்களுக்கு சேவை செய்ய சொல்லிக் கொடுக்கல. ரூல்ஸ் கட்டுப்படு, விதிமுறைக்கு கட்டுப்படு, மேலதிகாரிக்கு கட்டுப்பட்டு வேலை செய் அப்படின்னு சொல்லி இருக்கிறார். அதனால மேல 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 போனா மேலதிகாரி யாரு? முதலமைச்சர் தான் இருப்பாரு. அப்ப அவர் என்ன சொல்றாரோ டிஜிபி எழுதி கொடுப்பாரு. நாங்க இம்மாம்பெரிய இடத்தை தான் கொடுத்தோம், விஜய் இம்மாம்பெரிய இடம் தான் வேணும்ட்டாரு. நாங்க இம்மாம் பெருசா கொடுத்தோம், ஒரு இம்மிட்டு போதும்ட்டாரு. கடைசியில் என்னாச்சு? விஜய் மேலதான் தப்பாய் போச்சு. எப்படி? செத்து போன மக்களுக்கு யார் மீது தப்பு இருந்தாலும் செத்து போன மக்களை திருப்பி எடுத்து கொண்டு வருவது யாரால் முடியும்? அஜித் ஒருத்தரை அடிச்ச காவல்துறை கொன்று விட்டது. உங்களுக்கு தெரியுமா? சிவகங்கை மாவட்டம் திருப்பூரத்துல அஜித் என்கிற ஒருவனை குற்றம் சாட்டப்பட்டவன் தான், திருட்டு பட்டம் கட்டப்பட்டவன் தான், அவன் திருடனான் தெரியாது, அடித்து கொலை செய்து விட்டார்கள். என்ன ஆச்சு? கடைநிலை ஊழியர்கள் காவல்துறை கான்ஸ்டபிள் இருக்காங்க பாருங்க, நீ அடினா அடிப்பா. யாரு சொல்றது? டிஎஸ்பி சொல்றது எஸ்பி. அவன் வேலை செஞ்சு ஆகணும், வேற வழி கிடையாது. கடைசி அவங்க 4 பேருக்கு உள்ள ஓட்டு மத்த எல்லாரும் தப்பிச்சிட்டாங்க. இதை ஏன் நான் சொல்லி காட்டுறேன்னா, நம்ம கருணாநிதி அவர்கள் முதல்ல ஒரு துறையில எழுதுனதே காவல்துறை தான். எது? கருணாநிதி ஆட்சிக்கு வந்த உடனே காவல்துறை கருணாநிதி வசம். எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்த உடனே காவல்துறை எம்ஜிஆர் வசம். ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்த காவல்துறை ஜெயலலிதா வசம். ஸ்டாலின் எடப்பாடி ஆட்சிக்கு வந்தா காவல்துறை எடப்பாடி வச்சோம். ஓபிஎஸ் ஆட்சிக்கு வந்தா காவல்துறை ஓபிஎஸ் வச்சோம். இப்ப ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்தா காவல்துறை ஸ்டாலின் வசம். ஏன்டா இவங்களே வச்சிருக்காங்க? பக்கத்துல இருக்கிற சக்கரபாணிட்ட கொடுத்திருக்கலாமே, பெரிய ஆளு தான கேஎன்ஆர் கொடுத்திருக்காமே, ஏவா வேலுட்ட கொடுத்திருக்கலாமே. கொடுத்திருந்தா என்ன ஆயிருக்கும்? ஸ்டாலினுக்கு உள்ள ஓட்டு அவங்க முதலமைச்சரா மாறிடுவாங்க. அதனால பயம். ஏன்னா மடியில கணம், எவனை பார்த்தாலும் பயம். திருட்டு இந்த கொலகாரம் இருக்கமல்ல, கொலகார அப்படியே ரவுடி டான் அப்படிம்பாங்க. ஒரு கொலை பண்ற வரைக்கும் தான். கொலை பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்க, உசுர் கையில இருக்காது, அல்ல இருக்காது. எவனை பார்த்தாலும் கூட இருக்கவங்க நம்மள கொல்ல வர மாதிரியே பார்ப்பாங்க. கதவை பிடிக்கிட்டு ஜன்னல்லே சாப்பாடு வாங்குவாங்க. ஆனா வெளியில நாங்க எவ்வளவு பெரிய டான் தெரியுமா அப்படின்னு பேசிக்கிறாங்க. அது ஒரு வீடியோ மட்டும் எடுத்து போட்டு இப்ப டிஜிட்டலையும் வீடியோலாம் எடுத்து போட்டின்னு வச்சுக்கோங்க, அப்படியே காவல்துறை அவங்கள போய் கையை கட்டி நிக்கும். போலீஸ்ல ஒண்ணும் பெரிய சிக்கல் இல்லாம அப்படியே டான் மாதிரியே இருப்பான். ஆனால் உள்ளுக்குள்ள பயம் இருந்து, ஏன் அவன் தப்பு பண்ணிருக்கான், எங்கெல்லாம் சண்டை ஓட்டான்னு அவனுக்கே தெரியாது. அப்ப எவன் நம்மளை வெட்டுவான்னு தெரியாதுங்க மாதிரி இவன் செய்யாத அக்கிரமம் ஊழல் கிடையாது. கூட இருந்த எல்லா பேருக்கும் தெரியும், இந்த வேலை இவன் பார்த்திருக்கான், இதெல்லாம் இவ்வளவு கமிஷன் பேருக்கு இப்படி இப்படி கொடுத்து